பேரணியில் தமிழ்நாடுன்னு நேற்று பிரச்சாரத்தை தமிழக வெற்றி கழகத்தில் தொடங்கியிருந்தாரு. திருச்சியுமே போக்குவரத்து நெரிசல்ல முழுவதுமா ஸ்தம்பித்ததை பார்க்க முடிஞ்சது. விமர்சனத்தை முன்வைக்கும் போது கூட 2 அமைச்சர்களையும் முன்னிறுத்தி தான் அவர் விமர்சனத்தை முன்வைச்சார். இதுவரைக்கும் திருச்சி மாவட்டத்துக்கு எந்த ஒரு வளர்ச்சி பணியும் கொண்டு வரல அப்படிங்கிற ஒரு நேரடி விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாரு. தேர்தலுக்கு இன்னும் ஒரு 5 மாதங்கள் இருக்கும் பொழுது ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்து புதிதாக இயக்கம் தொடங்கியவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நாங்கள் 2015 இருக்கும்போது 16 தேர்தலுக்கு நாங்கள் தயாராகும் பொழுதும் சரி, 2021 தேர்தல் தயாராகும் பொழுது ஓராண்டுக்கு முன்பே பிரச்சாரம் மேற்கொள்வது என்பது அது வழக்கம்தான். ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்து தங்களை முன்னிறுத்துவார்கள். யார் என்ன செஞ்சிருக்காங்க, யார் என்ன செய்யல, நாங்கள் அதை செய்வோம் அப்படிங்கிறது ஒரு வழக்கமானது. அது ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறுகின்ற. நேற்று கூட இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினதாக கூட நானும் இன்னைக்கு செய்திருக்கேன். பார்த்தீங்கன்னா நேற்று நான் சென்னையில் இருந்தேன். ஏறத்தாழ ஒரு 3000 தமிழ் இன்ஜினியர்ஸ்க்கு நம்ம அன்பு துணை முதலமைச்சருடைய திருக்கரங்கள் பணியாணை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். 6000 யூத்துக்கு நாங்கள் பயிற்சியோடு சேர்ந்து பணியாணை வழங்குறது இப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டு நேற்று கோயம்புத்தூருக்கு இறங்கினதுக்கப்புறம் இப்போ நான் இங்கே நேராக இப்போ உங்களுக்கு நான் சந்திக்க வந்திருக்கேன் நான். ஸோ இப்போ நேற்று நடந்த நிகழ்வு பற்றி நீங்கள் பார்க்கும்பொழுது பத்திரிகையாளர்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அவரும் பேசும்பொழுதும் தொண்டர்களெல்லாம் பெருசாக அவங்க பேசும்பொழுதுலாம் கேட்கல அப்படின்னு கத்தி அதை கூட நான் பார்த்தேன். பேப்பர் காலமாக பார்த்த செய்தியில் கேட்கலன்னு சொல்றதை காட்டிலும் நீங்கள் சரியாக திருச்சியில் நடந்த வளர்ச்சியை பார்க்கல அப்படின்னு சொல்கிறதான் நான் சொல்லுவேன் நான்.